தமிழக அரசு மின்சார வாகனங்களை வாங்க ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 மற்றும் பல்வேறு மானிய திட்டங்களை அறிவித்துள்ளது. இதில் மின்சார ஸ்கூட்டருக்கு மானியங்கள், வரிச்சலுகைகள் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு வசதி ஆகியவை அடங்கும். குறிப்பாக டெலிவரி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க ரூ. 20,000 மானியம் வழங்கப்படும் என்று 2025-26 பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்கு முன்பாக அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு 25,000 வரை மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த மானிய திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் மின்சார இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக மின்சார வாகன கொள்கை 2023 கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு பல சலுகைகள் அறிவித்துள்ளது. குறிப்பாக உணவு டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு புதிய மின்சார ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இணைய அடிப்படையிலான சேவைகளில் உதாரணமாக உணவு டெலிவரி, பைக் டாக்ஸி ஆகிய சேவைகளில் ஈடுபடும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும். மின்சார இருசக்கர வாகனத்தை மானியத்தில் வாங்க விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். ரூபாய் 20,000 மானியத்திற்கு விண்ணப்பிக்க tnu.wwb.tngov.in என்ற இணையதள நலவாரிய பதிவு எண்ணை உள்ளிட்டு விண்ணப்பிக்கலாம். இதற்கு பணிபுரியும் நிறுவனத்தில் சான்று, ஓட்டுநர் உரிமம், ஆதார், முகவரி சான்று ஆகியவை தேவை. இ-சேவை மையங்களில் சென்றும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். நல வாரியத்தின் மூலம் வாகனம் வழங்குவதை தாண்டி பொதுமக்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க மத்திய அரசின் FAME 2 மற்றும் மாநில அரசின் மானிய திட்டங்களை பயன்படுத்தி குறைந்த விலையில் வாங்கலாம். உதாரணமாக ரூ.1,15,000 மதிப்புள்ள ஸ்கூட்டர் மானியத்துடன் 80,000 முதல் 90,000 வரை குறையலாம்.